வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் இதை நாங்கள் என்னத்துக்காக எடுத்திருக்கிறோம்ண்டு. இந்த சம்பவம் குறித்து பேசிய கண்டெய்னர் உரிமையாளர் ஒரு உதவியாளர் போக்குவரத்தை நிறுத்தி சாலை தெளிவாக இருப்பதை உறுதி செய்த பிறகுதான் கண்டெய்னரை திருப்புவதை அந்த சிசிடி கேமரா காட்டுவதாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் திருப்ப தொடங்கிய போது சாலையில் எந்த வாகனங்களுமே இல்லை என அவர் கூறியிருக்கின்றார்கள். எங்கள் உதவியாளர் கீழே இறங்கி போக்குவரத்தை நிறுத்தியிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை அந்த சிசிடி கேமராக்கள் மூலமாகவே தெளிவாக தெரிகின்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார்கள். உரிமையாளர் கூற்றின்படி மோட்டார் சைக்கிள் திடீரென தோன்றி மணிக்கு 160 தொடக்கம் 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று அந்த கண்டெய்னர் வாகனத்தை தாக்கி இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மோட்டார் சைக்கிள்கள் மிக அதிவேகத்தில் வந்திருக்கின்றது. பிரேக் போடுவதற்கு கூட அந்த இரு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மோதிய பிறகு மோட்டார் சைக்கிள் கிட்டத்தட்ட 250 மீட்டர் தூரம் சென்றிருக்கின்றதாக அவர் கூறியிருக்கிறார்கள். மேலும் அந்த சாலை பகுதியில் குறிப்பாக இரவில் மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒரு வளமையான நிகழ்வாகிவிட்டது என்றும் இது குறித்து காவல்துறைக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றொரு விடயத்தையும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த வாகன உரிமையாளர் ஒவ்வொரு மாலையுமே இரவில் அவர்கள் இந்த சாலையில் பந்தயம் ஓடுகின்றார்கள். இதனை அவர்கள் குறிப்பிட்டு தெரிவிக்க விரும்பவில்லை. சிசிடி கேமராக்கள் மூலமே அது தெரிய வருகின்றது. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்னமே இந்த பந்தயங்களில் விட்டு விலகி விடுகின்றார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சரக்கு லாரி பார்வையை தடுத்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு முற்று முழுதும் நிராகரித்திருக்கின்றார்கள் உரிமையாளர். மேலும் அந்த சாலை நேராக இருந்தது என்றும் இரு திசைகளிலும் பல 100 மீட்டர்களுக்கு தெளிவான பார்வை இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விபத்துக்கு பிறகு லாரிக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது குறித்து தெரிவித்த அந்த வாகன உரிமையாளர் இதை உள்ளூர்வாசிகள் செய்யவில்லை என்றும் வெளியாட்கள் இந்த வாகனத்தை தாக்கியிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றும் கிராமவாசிகள் தமக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்றும் அந்த வாகன உரிமையாளர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வெளியாட்கள் தான் சட்டத்தை தாங்கள் கையில் எடுத்து வாகனத்தை சேதப்படுத்திய பிறகு இந்த வாகனத்துக்கு தீ வைத்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் இருந்த போதிலும் அந்த லாரி மீதான தாக்குதலையும் தடுக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஜூலை 29 பொலனாவையில் உள்ள நீர்கொழும்பு மினுவாங்கொட சாலையில் நிகழ்ந்திருக்கின்றது. அங்கு சாலையை கடந்து திரும்பி கொண்டிருந்த கொள்கலன் லாரி மீது 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் ஓட்டுநர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட அடுத்தடுத்த தீவைப்பு தாக்குதல் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றது. இது தொடர்பான உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.